இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒயிட் சுகர் வந்து நாங்கள் போட்டுக்கிறது இல்லை, நாங்கள் நாட்டு சக்கரை தான் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் 1 டம்ளர் டீயோ காஃபியோ பால் குடிக்கிறச்சு 1 டீஸ்பூனுக்கு பதில் 2 டீஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கிறாங்க. அப்போ 2 டீஸ்பூன் போட்டால் 1 கப்லேயே உங்களுக்கு 40 கேலரி சர்க்கரையிலேருந்தே வந்துடுது. இப்போ ஒரு நாளைக்கு நம்மளுக்கு தேவைப்படுறது 3 டீஸ்பூன் தான் சர்க்கரை, யாருக்கு டயபெட்டிஸ் இல்லையோ. பட் நார்மல் பீப்புளே வந்து இப்போ 6 டீஸ்பூன் 8 டீஸ்பூன் சர்க்கரை சாப்பிட்றாங்க. வீட்டில் இருக்கிற உணவுல சர்க்கரை அந்த அளவு வராது. வெளியிலேருந்து சாப்பிட்ற உணவுல ஒரு சிப்ஸில் கூட சர்க்கரை இருக்கு, மிக்சர்ல கூட சர்க்கரை இருக்கு, எல்லா விஷயத்துலையுமே சர்க்கரை போடுறாங்க. மைதா ப்ராடக்ட்ஸை எந்த அளவு விடுறோமோ அது நல்லது. அண்ட் அதோட கூட சர்க்கரையும் வெளியில போயிடும். காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம இப்போ ஒயிட் சுகரை பற்றி பேச போகிறோம். இப்போ ஒயிட் சுகர்னா என்ன? நம்மளோட வெல்லம் பண்ணுற அந்த கரும்பில் ஜூஸ் எடுத்து அதுலேருந்து வெல்லம் மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அதில் ப்ராசஸ் பண்ணி அந்த கலரை எடுத்துட்டு ப்ளீச் பண்ணி இந்த ஒயிட் சுகர் பண்ணுறாங்க. அதனால தான் நிறைய பேர் வந்து ஒயிட் சுகரை விட வெல்லம் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு நல்லது தான். வெல்லத்தில் கொஞ்சம் அயர்ன் இருக்கும், கால்சியம் இருக்கும், ஆனால் ஒயிட் சுகரில் இதெல்லாம் இருக்காது. பட் நீங்கள் வெல்லமாக சாப்பிட்டாலும் சரி, கறிப்பட்டியாக சாப்பிட்டாலும் சரி, சர்க்கரை தட் இஸ் ஒயிட் சுகராக சாப்பிட்டாலும் சரி, உங்களுக்கு 1 கிராமுக்கு 4 கேலரி தான். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒயிட் சுகர் வந்து நாங்கள் போட்டுக்கிறது இல்லை, நாங்கள் நாட்டு சக்கரை தான் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் 1 டம்ளர் டீயோ காஃபியோ பால் குடிக்கிறச்சு 1 டீஸ்பூனுக்கு பதில் 2 டீஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்? 1 டீஸ்பூனுக்கு ஒயிட் சக்கரை போட்டிங்கன்னா 1 டீஸ்பூனுக்கு 20 கேலரி, நாட்டு சக்கரையும் 1 டீஸ்பூனுக்கு 20 கேலரி. அப்போ 2 டீஸ்பூன் போட்டால் 1 கப்லேயே உங்களுக்கு 40 கேலரி சர்க்கரையிலேருந்தே வந்துடுது. அதனால அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரெல்லாம் வெயிட் லாஸ் பார்க்குறீங்களா, நாட்டு சக்கரை போட்டு அதை நிறைய போட்டக்கூடாது. அதே கேலரி தான் ஒயிட் சுகர்லேயும், நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் எல்லாத்துலேயுமே. இப்போ ஒயிட் சுகரில் என்ன மெயின் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பேக்கரி ஐட்டம்லையும் யூஸ் பண்ணுறாங்க, ஜங்க் ஃபுட்டில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வெளியில் போய் ஒரு சாலட் சாப்பிட்டா கூட அதில் சக்கரை போட்டு கொடுத்துடுறாங்க. ஏன்னா அந்த சால்ட் அண்ட் ஸ்வீட் டேஸ்ட் தான் எல்லாருக்குமே விரும்பி சாப்பிட்றாங்கன்னு சொல்லி அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ஒரு நாளைக்கு நம்மளுக்கு தேவைப்படுறது 3 டீஸ்பூன் தான் சர்க்கரை, யாருக்கு டயபெட்டிஸ் இல்லையோ. பட் நார்மல் பீப்புளே வந்து இப்போ 6 டீஸ்பூன் 8 டீஸ்பூன் சர்க்கரை சாப்பிட்றாங்க. ஒரு அரை கப் டீலேயே 1.5-2 டீஸ்பூன் போடுறாங்க. அந்த மாதிரி 3 டீ சாப்பிட்டா 6 டீஸ்பூன் ஆயிடுச்சு. அதை தவிர உப்புமா சாப்பிட்றச்சு, இல்லை வேற ஏதாவது சாப்பிட்றது, தோசை சாப்பிட்றச்சு, இட்லி சாப்பிட்றது சர்க்கரை போட்டுன்னு சாப்பிட்றாங்க. இப்போ யாருக்கு சர்க்கரை வியாதி இருக்கோ அவங்க சர்க்கரையே தொடக்கூடாது. பட் சர்க்கரை சாப்பிட்டதுனால சர்க்கரை வியாதி வருமா? அது நிஜம் கிடையாது. பட் சர்க்கரை சாப்பிட்டதுனால எக்கச்சக்கமா வெயிட் போட்டு அதனால சர்க்கரை வியாதி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு சின்ன பசங்க வந்து எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் அளவு அவங்களுக்கு சர்க்கரை ஒரு 3 வயசு 4 வயசு கொஞ்சமா பழக்கி கொடுத்தா ப்ராப்ளம் இல்லை. பட் இதுல மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, வீட்டில் இருக்கிற உணவுல சர்க்கரை அந்த அளவு வராது. வெளியிலேருந்து சாப்பிட்ற உணவுல ஒரு சிப்ஸ்ல கூட சர்க்கரை இருக்கு, மிக்சர்ல கூட சர்க்கரை இருக்கு, எல்லா விஷயத்துலையுமே சர்க்கரை போடுறாங்க. ஸோ சுகர் கண்டென்ட் ஏறிட்டே போறது. இதனால வெயிட் ஏறுது, இதனால ஒபேசிட்டி ஜாஸ்தியாய் அதனால பல விதமான ப்ராப்ளம்ஸ் வருது. நீங்க பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ், கார்டியாக் டிசீஸ், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், சில கேன்சர்ஸ் கூட, பிரெஸ்ட் கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர், இதெல்லாம் எக்ஸஸ் சுகர்னால வருது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய நாட்டில் நம்ம மெதுவா 15 கிராம்லேருந்து 25-30 வரலும் போயிட்டு இருக்கோம். அமெரிக்க நாட்டில் 90 கிராமுக்கு மேல சர்க்கரை சாப்பிட்றாங்க. அதனால ஹையஸ்ட் ஒபேசிட்டி அவங்களுக்கு தான்.
அவங்க வந்து ஹியூஜா இருக்காங்க, வெயிட் ஜாஸ்தி இருக்கிறதுக்கு மூல காரணம் சர்க்கரை தான். இப்ப எல்லாரும் டோனட் சாப்பிடுறீங்க, கேக் சாப்பிடுறீங்க, பன்னு சாப்பிடுறீங்க, இது எல்லாத்துலயுமே சர்க்கரை இருக்கு. இந்த கேக்ல மேல போடுற கிரீம்ல நிறைய சர்க்கரை இருக்கு. இதை தவிர அடுத்த ஒயிட் திங் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைதா. மைதா ஏன் ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைதால பண்ற உணவு பாத்தீங்கன்னா மெயினா பேக்கரி ஐட்டம்ஸ். இதுல எக்கச்சக்கமா வந்து இந்த வனஸ்பதி ஆயில் போட்டு யூஸ் பண்றாங்க. இது நல்லது கிடையாது. அதுக்கும் மீறி பாத்தீங்கன்னா பரோட்டா, பட்டூரான்னு பண்றாங்க. பட்டூரா ஃப்ரை பண்றாங்க. பரோட்டா வந்து 7 தடவை, அதாவது மைதா வனஸ்பதி ஆயில், மைதா வனஸ்பதி ஆயில், அந்த மாதிரி 7 தடவை பண்ணிட்டு அப்புறம் பண்றாங்க. அதனாலதான் அந்த காரா பிஸ்கெட்னு ஒண்ணு விற்கிறாங்க. இந்த பஃப் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற அந்த இதுல மாவுல, இதுலயும் இதே ப்ராப்ளம் தான். இது பேக் பண்ணா கூட ரொம்ப கொழுப்பு சத்து மைதா, இது 2 தான் இருக்கு. அண்ட் கொழுப்பு சத்தும் நல்ல கொழுப்பு சத்து இல்ல, இது இருதய நோய் வரக்கூடிய கொழுப்பு சத்து. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து மைதா ப்ராடக்ட்ஸை எந்த அளவு விடுறோமோ அது நல்லது. அண்ட் அதோட கூட சர்க்கரையும் வெளியில போயிடும். இப்போ 3வது உப்பு. இப்போ உப்பு எடுத்தீங்கன்னா வந்து ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு 5 கிராம் சோடியம், உப்பு இல்ல சோடியம் தேவைப்படுறதுன்னு சொல்றோம். உலகம் முழுக்கும் பார்த்தா 2 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. இந்திய நாட்டுக்கு ஏன் 5 கிராம் கொடுத்தாங்க? நம்ம டிராபிக்கல் கண்ட்ரி, நம்ம வந்து அதை தவிர வந்து சூடு ஜாஸ்தி, அதை தவிர நம்ம வந்து அக்ரிகல்ச்சர், அதாவது வயக்காட்டுல வேலை பண்ணிட்டு இருந்தோம், அதனால நிறைய வேர்க்கும், அதனால வந்து எக்ஸ்ட்ரா உப்பு கொடுத்தாங்க. பட் இந்த காலகட்டத்துல நம்ம வெளியில போய் வயக்காட்டுல இல்ல, நம்ம ஏசி ரூம்ல நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, இல்ல ஏசி இல்லாத ஃபேன் அடியில் உட்காந்து டெஸ்க் ஒர்க் தான் பண்றோம். நிறைய பேர் ஃபீல்ட்ஸ்ல வேலை பண்றவங்க, அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா வேறு வேலை அந்த உப்பு வெளில போயிடும். பட் நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்து இல்ல ஆஃபீஸ்க்குள்ள உட்காந்து பண்றவங்க இந்த மாதிரி உப்பு சாப்பிட்டா இது வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ உப்பு வந்து உப்பு சத்துல வருது. அதை தவிர பார்த்தீங்கன்னா நிறைய டேஸ்ட் என்ஹான்சர்ஸ்ல வருது. டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கோசரம் போடுற ப்ராடக்ட்ஸ்ல இருக்கிற உப்பு. அதை தவிர சில ப்ரிசர்வேட்டிவ்ஸ், இதுலயும் உப்பு வருது. ஸோ இந்த மாதிரி இப்ப நம்ம ஒரு சூப் வீட்டில் காயை வந்து வேக வச்சு பண்ணோம்னா ஒரு 200 ml சூப்ல 2 மில்லிகிராம் தான் சோடியம். இதே நான் ஒரு பேக்கெட் இல்ல ஒரு கியூப் வாங்கி நான் வந்து சூப் பண்ணா அந்த சூப்ல கிட்டத்தட்ட 15 மில்லிகிராம், 10லேருந்து 15 மில்லிகிராம் சோடியம் இருக்கு. அதாவது 5லேருந்து 7 மடங்கு சோடியம் இருக்கு. இதுதான் ப்ராப்ளம் ஆகுது. வீட்டுல உணவு சாப்பிட்றவர்களும் ப்ராப்ளம் இல்லை, வெளியிலேருந்து சாப்பிட்டீங்கன்னா உப்பு சத்து 3 விதமா வருது. நீங்க அது பிட்சாவா இருக்கட்டும், பர்கரா இருக்கட்டும், சிப்ஸா இருக்கட்டும், இல்ல சாக்லேட்ஸா இருக்கட்டும், சாக்லேட்ஸ்லயும் உப்பு சத்து பல விதமா வருது. ஸோ இந்த மாதிரி உப்பு சத்து ஏத்த ஏத்த நம்மளுக்கு இன்னைக்கு இந்திய நாட்டுல 5க்கு பதில் 15 கிராம் சோடியம் ஒரு நாளைக்கு சாப்பிடுறோம். அதனாலதான் நம்ம உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் எதுல இருக்கோம்? இருதய நோய். ஏன்னா ஹை பிளட் பிரஷர், அதனால வர ப்ராப்ளம்கள், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பேசிக்கா பிளட் பிரஷர்ல ஆரம்பிக்கிற ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தியாகுது. இதுக்கு மெயின் ப்ராப்ளம் என்ன? உப்பு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பெரியவங்கெல்லாம் வத்தல், வடாம், பிக்கிள், நிறைய ஊறுகாய், மாங்காய் சீசன்னா மாங்காய் ஊறுகாய், நெல்லிக்காய் சீசன்னா நெல்லிக்காய் ஊறுகாய், இந்த மாதிரி போட்டு பழகினாங்க, பண்ணிட்டு இருந்தாங்க. இதை வெறும் உப்பு போட்டு கூட நார்த்தங்காய் காய வச்சு வருஷம் முழுக்கையும் யூஸ் பண்ணுவாங்க. வடுமாங்காய், ஆவக்காய், இந்த மாதிரி பல விஷயம். பட் அவங்க இருந்தது வெளியில, சூரியனுக்கு அடியில. ஸோ அவங்களுக்கு வயக்காட்டுல இல்லை வெளியில போய் நடந்து வேலை பண்ற ஒரு விஷயம். ஸோ நிறைய வேர்க்கும், வேர்வை இருந்ததுனால அந்த உப்பு வெளியில போயிடும். நம்ம இந்த காலகட்டத்துல உள்ள உட்காந்து வெளியிலேருந்து உணவு சாப்பிட்டு 3 மடங்கு உப்பு சாப்பிடுறோம், 7 மடங்கு 5 மடங்கு உப்பு சாப்பிடுறோம். அதை தவிர எங்க இப்படிதான் நாங்க பழகிருக்கோம்னு வத்தல், வடாம், இந்த கருவாடு
இதெல்லாம் நிறைய சாப்பிடுறோம். இதை சாப்பிட சாப்பிட இன்னுமே உப்பு சத்து ஏறும். இதனால பல ப்ராப்ளம்ஸ் வருது. இப்போ அடுத்த ஒயிட் திங்னு பார்த்தீங்கன்னா பால். பால் கெடுதலே கிடையாது. யாருக்காவது பாலுக்கு அலர்ஜி இருந்தா அவங்க பால் எடுத்துக்க வேண்டாம், அவங்க தயிர் எடுத்துக்க முடியும். ஏன்னா பால்ல லாக்டோஸ் இருக்கு, தயிர்ல லாக்டேஸ் இருக்கு. பட் நிறைய பேர் வந்து பாலை விட்டுறதை கம்ப்ளீட்டா பாலை விட்டுடுறாங்க. இப்ப எல்லாத்துக்குமே பால் கிடையாது பால் கிடையாதுன்னு கொண்டு வந்துடுறாங்க. இப்ப பால் வந்து இந்திய நாட்டுல நம்ம வேதிக் பீரியட்ல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து எப்ப நம்ம மாடை வந்து வீட்டுல வளர்க்க ஆரம்பிச்சோமோ அந்த டைம்ல இருந்து நம்ம பால், தயிர், மோர், நெய் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து திடீர்னு விடணும்னு அவசியமா? ஏன்னா பால்ல நிறைய பெனிஃபிட் இருக்கு. அதுல இருக்கிற புரத சத்து, நல்ல புரத சத்து, கால்சியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது நம்மளோட போன் ஹெல்த்துக்கு. எந்த போன் ஹெல்த்துக்கு கால்சியம், பாஸ்பரஸ் 1:1 தேவை. அது டைரக்டா பால்ல கிடைக்குது. எல்லாரும் என்ன சொல்றாங்க, பாலை வந்து மாடை ஏதோ பண்றாங்க, இது சரி பண்றது இல்லை அப்படின்னு நிறைய விஷயம் சொல்றாங்க. பட் இதுக்கெல்லாம் நிஜம் ப்ரூஃப் இருக்கா, நிஜமா ப்ராப்ளம்ஸ் இருக்கா, இதெல்லாம் நம்ம கேட்கணும். சில பேர் சொல்றாங்க பால் குடிச்சா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்துடுது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால குளுக்கோஸ் ப்ராப்ளம் வந்துடுது, அதனாலதான் டயபெட்டிஸ் வந்துடுது, இந்த மாதிரி சொல்றாங்க. இதுக்கெல்லாம் நம்ம சயின்ஸ் இன்னும் தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். பட் இந்த காலகட்டத்துல பால் நிச்சயமா சாப்பிடணும். 400 ml ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு. அது பாலா சாப்பிடலாம், இல்ல தயிரா சாப்பிடலாம். இது ரொம்ப முக்கியம். இது எல்லாம் நம்ம சாப்பிட்டு டெஃபினட்டா இருக்கணும். தேவையான அளவு சாப்பிடணும், அவ்வளவுதான். ஏன்னா அந்த 400 ml 3% ஃபேட் பால் யூஸ் பண்ணணும். டோன்ட் மில்க், ஹை ஃபேட், ஹை கிரீம் மில்க் எல்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு ஹை ஃபேட் ஏற ஏற வெயிட்டும் ஏறும், இருதயமும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ வெள்ளை சர்க்கரை, வெள்ளை ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டா என்ன பாதிப்பு வரும், அதை பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம்.